இந்த முன்னணி இயக்குனர்கள்லாம் இருக்காங்கல்ல, நம்ம இந்த மோகன்ஜி இந்த மாதிரி வந்து சாதி ஆணவ படுகொலை ஆதரிச்சு படம் எடுக்கிறோம் விட்டுருவோம். வெட்டருவ சாமி வேல்கம்பு பூமின்னு பாட்டு வைக்கிறோம். வெகுஜனம் பாக்குற படத்துல இந்த லிங்குசாமின்ற டைரக்டர் கேக்குறவங்க எல்லாம் அறிவு இல்லையா? அடிப்படை அறிவு வேணாமா? என்னடா வேல்கம்பு பூமி? 21ஆம் நூற்றாண்டுல என்னடா வேல்கம்பு பூமி? ஒரு ஊர்ல வந்து ஒருத்தன் IAS ஆயிட்டான், தண்ணி வராத ஊருக்கு தண்ணி கொண்டு வந்தான், கரண்ட் இல்லாத ஊருக்கு கரண்ட் கொண்டு வந்தான் இப்படின்னு காட்ட வக்கில்ல. இவன் 1 அருவா வச்சிருந்தா எங்க சகம் வந்து 20 அருவா வச்சிருக்கோம். தேனி போடி கம்பத்துல நாங்க வச்சதா சட்டம். பெரிய பெரிய இதெல்லாம் பெருமையான உனக்கு. சாதிங்கிற மலத்தை தலையில தூக்கிக்கிட்டு அதுக்கு வந்து முன்னணி இசையமைப்பாளர்கள் வச்சு பாட்டை போட்டுக்கிட்டு பெருமை ஏத்துக்கிட்டு இருக்கீங்களே. இந்த பெரிய பெரிய டைரக்டருங்க, பெரிய பெரிய அறிவுஜீவிங்கன்னு சொல்றவங்க எல்லாத்தையும் அம்பலப்படுத்தியே தீரணும், அசிங்கப்படுத்தும். இவனுங்களாம் ஐயோ சார் எவ்வளவு பெரிய இயக்குனர், சார் எவ்வளவு பெரிய எழுத்தாளர், சார் எவ்வளவு பெரிய அறிவுஜீவி இப்படி எல்லாம் பேசுறதை விட்டு சாதி வெறி நாயே உனக்கெல்லாம் எப்படா அறிவு வரும்னு கேட்கணும். சுர்ஜித் அப்படிங்கிற சாதி வெறி நாய் 4 வருஷமா அருவா கத்தியோட போட்டோ போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. நான் வந்து நாய் அப்படின்னு பயன்படுத்துறேன் அப்படின்னா இதெல்லாம் சாதி வெறி மிருகம், இதை இப்படித்தான் பேசணும். இதுங்களுக்கெல்லாம் மனுஷன்ற மரியாதையே கொடுக்க கூடாது. இந்த நாய் 4 வருஷமா கத்தி அருவாளோட போட்டோ போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. இங்க இருக்கிற காவல்துறை நண்பர்கள் நம்மளுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா இதையும் வந்து சீர்குலைக்கிறதுக்கு சாதிய வெறியர்கள்லாம் தயாரா இருக்காங்க, எச்சரிக்கையோட வந்திருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே கேட்கிறேன், உங்க வீட்டுல யாராச்சும் அருவா கத்தியோட போட்டோ போட்டா அந்த பையனை கூப்பிட்டு பொடனி மேல தட்ட மாட்டீங்களா? 4 வருஷமா அவன் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கான், இதுங்களும் பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் பையன் இப்படி எல்லாம் போடுறான், தான் பெரிய மாவீரனா இருக்கான் பையன் அப்படின்னு அந்த அம்மா அப்பா அவனை தூக்கி கொஞ்சிருக்குதுங்க. காவல்துறை இதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்திருக்கானாமா? இல்ல கூட வேலை பார்க்கிற ஒரு காவலாளர் சொல்லிட மாட்டாரா உன் பையன் இப்படி பொறுக்கியா திரியிறான், கூப்பிட்டு கண்டிக்க கேட்க மாட்டாங்களா? இன்னைக்கு வந்தோடனே அப்பா அந்த அம்மா அப்பாவுக்கு தெரியாது, ஐயோ அவங்க ரொம்ப அப்பாவி. அப்புறம் எது காவல்துறையில இருக்க? அவ்வளவு அப்பாவியா இருந்தா உன் வீட்டுக்குள்ளே ஒரு கொலகாரனை வச்சுக்கிட்டு கூட உன்னால கண்காணிக்க முடியலனா நீ எது காவல்துறையில இருக்க? உனக்கு எது காக்கி சட்டை? இல்ல உங்க நண்பர்கள் யாராவது நடு ரோட்ல அம்மனமா ஓடி ரீல்ஸ் எடுத்து போட்டா யாராவது கொஞ்சுவீங்களா? யாராவது போய் கீழே ஃபயர் விடுவீங்களா கமெண்ட்லாம்? ஏண்டா தற்கூரி நாயே அம்மனமா திரியிறியே அசிங்கமா இல்லைன்னு கேட்க மாட்டீங்களா? அப்ப அதே போல நடு ரோட்ல ஒருத்தன் அருவாளோட ரீல்ஸ் போடுறான், ஒருத்தன் அருவாளோட ஷார்ட்ஸ் போடுறான் அப்படின்னா அதை எடுத்து ரீல்ஸ் போட்டா எல்லாரும் பயங்கரமா போய் பாராட்டுறதும் பயங்கர கெத்தா இருக்கான்னு சொல்றதும் என்ன மாதிரியான சமூகம்? இவனுங்களை எல்லாம் முச்சந்தில நிறுத்தி அசிங்கப்படுத்த வேணாமா? அம்மனமா திரியறதும் அருவாளோட திரியறதும் ஏறக்குறையா ஒரே மாதிரியான அசிங்கம் தான் அப்படின்றத இளைஞர்களுக்கு புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாம இதை எடுத்து இந்த அக்யூஸ்டுகளை எல்லாத்தையும் ப்ரமோட் பண்றான்ல காசை வாங்கிட்டு யூடியூப் சேனல், அந்த நாய்களை எல்லாம் அம்பலப்படுத்தணும். ஏன்னா அவனுங்க இருக்கிற வரைக்கும் இவனுங்களுக்கான ஆதரவு பெருகிக்கிட்டே தான் இருக்கும். அவன்கிட்ட போய் கேட்பானுங்க, ஐயா நீங்க வந்து 16,000 பேருக்கு உங்க பிறந்த நாளைக்கு மட்டன் பிரியாணி போட்டீங்களாமே, உங்க களத்துல வேலை பார்க்கிற விவசாய தொழிலாளர்கள் வேட்டி சட்டை வாங்கி கொடுத்தீங்களாமா, யாரு? சாதி வெறி ஆணவ படுகொலை பண்ண அக்யூஸ்டுகளுக்கு. இதெல்லாம் பண்றது யூடியூப் சேனல் பண்ண முடியுதுன்னா என்ன காரணம்? நம்ம எல்லாம் வாயை மூடிட்டு இருக்கிறோம்ன்றதுதான் இந்த ஆட்டம் போடுறானுங்க. இதையெல்லாம் தாண்டி அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? இதெல்லாம் நம்ம மேலே இவ்வளவு பொறுப்பு சொல்லிக்கிறோமே, நம்மளை நிர்வகிக்கிற அரசாங்கத்துக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கணும்? அண்ணாமலை சொல்ற அப்படி நான் வந்து அந்த அமைச்சரும் எதிர்கட்சி, அந்த பாராளுமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சி, ஆனா நாங்கெல்லாம் ஒரே குலதெய்வ கோயில். அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்சி பாகுபாடெல்லாம் உனக்கு 2ஆம் பட்சம், அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்லாம் 2ஆம் பட்சம், உனக்கு சாதி தான் முதல். திருச்சியில ரெட்டியார் மாநாடு நடக்கும், விசிக கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர தமிழ்நாடு இல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியும் அங்க இருக்கும். திமுக அதிமுக காங்கிரஸ் எல்லா கட்சியும் பாஜக எல்லாம் இருக்கும். ஜல்லிக்கட்டு நடக்குது, ஜல்லிக்கட்டு நடக்கும்போது இவர் ஒரு கட்சியா அவர் எதிர்கட்சியா. சட்டசபையில நாங்க எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர் என் மாமன் இவர் என் மச்சான். ஓட்டு போடுற இவங்க கருத்து முரணுக்கு செவி சாய்க்கிற நம்மளாம் இழிச்சவா பயிலுங்க. சட்டமன்றத்தில் இவங்க அடிச்சுக்கிறதெல்லாம் நம்மளுக்கு சோ போடுறது, அங்க போனா இவங்க மாமன் மச்சனுங்க. அப்ப இப்படி ஒரு சமூகம் தொடருது, இப்படி இவங்களால இயங்க முடியுது. கட்சி கருத்தியல் எல்லாத்தையும் தாண்டி சாதியை தான் தூக்கி பிடிக்க முடியுது. அது அரசுல இருந்தாலும் சரி எதிர்கட்சியில இருந்தாலும் சரி அப்படின்ற சூழலை விட்டு வச்சிருக்கோமே, இது ஒரு பெரிய அவலம் இல்லையா? பெரியார் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? அந்த தடியிலே எல்லாத்துக்கும் 4 அடியை போட்டிருப்பாரு. வெக்கம் இல்லையாடா, மானம் இல்லையாடா, சூடு இல்லையாடா, சொரண் இல்லையாடான்னு கேட்டிருப்பார்ல. அப்ப இன்னைக்கு பெரியாரின் வழியை வந்த நம்ம இதை கேள்வி கேட்கணுமா வேணாமா? தனி சட்டம் ஏற்றணும் அப்படின்னு கேட்கிறோம். முதல்வர் என்ன சொல்றாரு? தனி சட்டம் தேவையில்லை, இருக்கிற சட்டமே போதுங்கிறாரு.
நம்ம அந்த வாதத்தை ஏத்துக்கிட்டா கூட இப்ப இருக்கிற சட்டமே போதும்னா ஏன் ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடக்குது? அப்ப ஒண்ணு இருக்கிற சட்டத்தை வச்சு ஆணவ படுகொலைகளை நிறுத்தணும் நீங்க, இல்லனா தனி சட்டம் போடணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தே தீரணும். தனி சட்டம் போடுவதுதான். ஏன்னா நீங்க ஏற்கனவே தனி சட்டம் தேவையில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களோட அனுமானங்கள் தவறு என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதற்கு கவினின் சடலமே சாட்சி. அப்படி உங்கள் முன்னாடி கண்களில் தரவுகள் இருக்கும் போது தனி சட்டம் இயற்றியே ஆக வேண்டும். தனி சட்டம் இயற்றுவதோடு ஏற்கனவே சட்டத்துக்கு உட்பட்ட மாவட்ட கண்காணிப்பு குழு என்ன செய்கிறது? 3 மாதங்களுக்கு ஒரு முறை அமர்வுகள் நடத்துகிறதா? அந்த அமர்வுகளில் எத்தனை சாதிய வன்கொடுமைகள் தரவுகளாக சேகரிக்கப்படுகிறது? அந்த தரவுகளை வைத்து என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது? தொடர்ந்து சாதிய பிரச்சாரங்களை செய்யும் சாதிய சங்கங்கள் மீது என்னென்ன வழக்கு பதியப்பட்டிருக்கிறது? இது அத்தனையும் மாநில அளவில் ஆவணப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் இணையதளத்தில் வெளியிட வேண்டும். அப்போதுதான் மக்களுக்கு தெரியும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்குது அப்படின்றது. இது அரசை எதிர்ப்பது அப்படின்றதை தாண்டி அரசு தன்னைத்தானே இந்த குற்றத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளவாவது இதை செய்ய வேண்டும். தோழர் மணியரசன் சொன்னது போலவே அரசு தன் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த அரசு தன் மீது இருக்கும் ஒரு குற்ற அழுக்கை அகற்றிக் கொள்ள வேண்டும் என்றாலே இது இந்த குறைந்தபட்ச விதியை பின்பற்றியாக வேண்டும். தொடர்ந்து சாதிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்பவர்கள் மீது நடவடிக்கையை எடுக்க வேண்டும். சாதியவாதிகளுக்கு ஆதரவாக செய்தி வெளியிடும் அத்தனை பேருக்கும் வழக்குகள் பாய வேண்டும். அவர்களும் உள்ளே அடைக்கப்பட வேண்டும். இறுதியாக சொல்லிக்கிறேன், இந்த முன்னணி இயக்குநர்கள்லாம் இருக்காங்கல்ல, நம்ம இந்த மோகன்ஜி இந்த மாதிரி வந்து சாதி ஆணவ படுகொலை ஆதரிச்சு படம் எடுக்கிறோம் விட்டுருவோம். வெட்டருவ சாமி வேல்கம்பு பூமின்னு பாட்டு வைக்கிறான். வெகுஜனம் பாக்குற படத்துல இந்த லிங்கு சாமின்ற டைரக்டர் கேக்குறவங்க அறிவு இல்லையா? அடிப்படை அறிவு வேணாமா? என்னடா வேல்கம்பு பூமி? 21ஆம் நூற்றாண்டுல என்னடா வேல்கம்பு பூமி? ஒரு ஊர்ல வந்து ஒருத்தன் ஐஏஎஸ் ஆயிட்டான், தண்ணி வராத ஊருக்கு தண்ணி கொண்டு வந்தான், கரண்ட் இல்லாத ஊருக்கு கரண்ட் கொண்டு வந்தான், இப்படின்னு காட்ட வக்கில்ல. இவன் 1 அருவா வச்சிருந்தா எங்க சகம் வந்து 20 அருவா வச்சிருக்கோம். தேனி போடி கம்பத்துல நாங்க வச்சதா சட்டம். பெரிய பெரிய இதெல்லாம் பெருமையான உனக்கு. சாதிங்கிற மலத்தை தலையில தூக்கிக்கிட்டு அதுக்கு வந்து முன்னணி இசையமைப்பாளர்கள் வச்சு பாட்டை போட்டுக்கிட்டு பெருமை ஏத்துக்கிட்டு இருக்கீங்களே, இந்த பெரிய பெரிய டைரக்டருங்க, பெரிய பெரிய அறிவுஜீவிங்கன்னு சொல்றவனுங்க எல்லாத்தையும் அம்பலப்படுத்தியே தீரணும், அசிங்கப்படுத்தும். இவனுங்களாம் ஐயோ சார் எவ்வளவு பெரிய இயக்குனர், சார் எவ்வளவு பெரிய எழுத்தாளர், சார் எவ்வளவு பெரிய அறிவுஜீவி, இப்படி எல்லாம் பேசுறதை விட்டு சாதிவெறி நாயே உனக்கெல்லாம் எப்படா அறிவு வரும்னு கேட்கணும். அப்ப அப்படி ஒரு நிலை மாறும்போதுதான் சமூகம் இந்த நாய்கள்ட்ட வந்து மீட்கப்படும், சாதி ஆணவ படுகொலைகள் நிறுத்தும் அப்படின்ற சொல்லிக்கொண்டு ஏஎஸ்எஃப் தோழர்களுக்கும் ஏஒஎஃப் தோழர்களுக்கும் டிஓபிஎம் தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.